ஓம் நம சிவாய. வணக்கம். நான் ஜோதிடர் மகேஜி பேசுகிறேன். அதிசார குரு பெயர்ச்சி ரிஷபராசிக்கு எப்படி பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறது இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். ரிஷபராசிக்கு 18/10/2025 அன்னைக்கு உங்கள் ராசிக்கு இப்போ 2ஆம் இடமான மிதுனத்திலிருந்து குரு பகவான் பயிற்சி ஆகி உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமான கடகத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. இந்த நிலையில் 6/12/2025 வரையும் மொத்தம் ஒரு 50 நாளுங்க. இப்போ வர 18 அக்டோபர் 18லேருந்து டிசம்பர் 6 வரையும் ஒரு 50 நாள் குரு பகவான் உங்கள் ராசிக்கு பெயர்ச்சியாகி 3ஆம் இடத்துல இருப்பார். அந்த 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை தருவார் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். இப்போ 3ஆம் இடத்துக்கு குரு பகவான் வந்துட்டார். அவர் உங்கள் ராசிக்கு 8, 11 இந்த இடங்களுக்கு அதிபதி. பொதுவாக குரு 8ஆம் இடத்து அதிபதியாக இருக்கிறதுனால அவர் இப்போ 3ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி உச்சம் பெறதுனால உங்களுக்கு ஏதாவது பாதகம் வந்துடுமா அப்படிங்கிறத பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டியது இல்லை. ஏன்னா குரு எப்போவுமே தன்மை நல்ல தன்மையாக தான் இருக்கும். அவர் உச்சம் பெற்று இருக்கிறது உங்களுக்கு ஒரு குருத்தன்மையில் உள்ளவங்க உங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டுதலாக அமைவாங்க. இன்னொரு விஷயத்தை நீங்கள் இதில் பார்க்கணும். குரு பகவான் 11ஆம் இடத்துக்கு அதிபதியாக வரக்கூடியவர். அவர் லாபாதிபதி உங்கள் ராசிக்கு. அந்த லாபாதிபதி இப்போ உச்சம் பெறாரு. லாபாதிபதி என்ன சொல்லக்கூடிய இடத்துக்கு 11ஆம் இடம் எப்படின்னா அது ஆசைகளை பற்றி சொல்லக்கூடியது. இப்போ 11ஆம் இடத்து அதிபதி நல்லா இருந்தால் தான் ஒரு ஜாதகத்தில் அவருடைய ஆசைகள்லாம் எளிதில் நிறைவேறும். பொதுவாக ஒருத்தருக்கு எல்லாமே கிடைக்க வேண்டிய நேரத்தில் கிடைச்சிட்ருக்கு, எல்லாமே ஈஸியாக கிடைக்கிது அப்படின்னாவே 11ஆம் இடத்து அதிபதி அவருக்கு நல்ல நிலையில் இருப்பார். அந்த ஜாதகத்துக்கு தான் பார்த்திங்கன்னா எல்லா விஷயமும் தாய் தந்தை கல்வி அதே போல் வீடு இடம் நிலம் வாகனம் தொழில் அதே போல் வருமானம் எல்லாமே ஈஸியாக அமைங்க. அந்த லாபாதிபதி நல்லா இருந்துட்டாருன்னா ஒரு ஜாதகம் நல்ல நிலையில் இருக்குன்னு அர்த்தம். இப்போ உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்து அதிபதி குரு பகவான் உச்சம் பெறப்போறாரு. 3ஆம் இடத்துல உச்சம் பெறுவார். இந்த உச்சம் பெறக்கூடிய குரு பகவான் அவருடைய பார்வை எப்படின்னா இப்போ உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. அது கலத்திரஸ்தானம். அது இப்போ திருமணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா குரு பகவான் கடகத்துக்கு உச்சம் பெற்றோன்னே இந்த ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு திருமண வாய்ப்புகள் அதிகம் வரும். குரு பார்வை கிடைச்சிருதில்ல, வியாழ நோக்கம்பாங்க அது குரு பார்வை கிடைச்சோன்னா உங்களுக்கு திருமண யோகம் வந்துடும். நிறைய பேர் திருமண முயற்சியில் தடைகளாக இருக்கவங்க ரிஷபராசியில் இருக்கவங்களுக்கு இப்போ திருமண யோகம் ஈஸியாக கிடைச்சிரும். அதே சமயத்தில் எதிர்பார்க்குற நல்ல வரன் கிடைக்கும். ஏன்னா குரு பார்வை இருக்குல்ல, குரு பார்க்கையில் கோடி நன்மைம்பாங்க. அதே போல் புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க, நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க. சில பேர் கூட்டு தொழில் ஆரம்பிக்கக்கூடிய நிலை வரும். சில பேர் தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு நண்பர்களோட உதவி கிடைக்கும். அதே போல் 7ஆம் இடங்கிறது கலத்திரஸ்தானம்னு சொல்லும்போது கணவன் மனைவி உறவையும் சொல்லக்கூடிய இடம். இப்போ இந்த குரு பார்வை இருக்கிறதுனால கணவன் மனைவி கூட பிரச்சனையாக இருக்கிறவங்க, கருத்து வேறுபாடாக இருக்கிறவங்க ஒன்றா சேர்ந்து ஒரு சுமூகமான நிலைக்கு வரக்கூடிய நிலை உருவாகும். குரு பார்க்குறாருல, அதனால பிரச்சனைகள் சுமூகமாக முடியும். சில பேருக்கு கருத்து வேறுபாடு பிரிஞ்சு போயிருப்பாங்க கணவன் மனைவி. அந்த பிரிஞ்சு போயிருக்கவங்க ஒன்று சேரக்கூடிய நிலை இந்த குரு பார்வையில் கிடைக்கும். கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற அத்தனை பிரச்சனைகளும் சரியாகும். அதே போல் குரு பார்வை அடுத்து உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல கிடைக்கிது. இந்த 9ஆம் இடத்துக்கு குரு பார்வை கிடைக்கும்போது
உங்களுக்கு வந்து பாக்கியஸ்தானமாக அது அமையுது. பாக்கியஸ்தானமாக இருக்கையில் பலவித பாக்கியங்களை நீங்கள் அடையக்கூடிய நிலையை உண்டாகும். இப்போ திருமணம் நடக்குது, அந்த திருமணத்தினால பலவித பாக்கியங்கள் உண்டாகும். தொழிலில் கூட்டு தொழிலுக்கு உதவிகள் கிடைக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா வெளிநாடு தொழில், வெளிநாட்டுக்கு போகிறது, வெளிநாட்டில் வேலை கிடைக்கிறது, இதெல்லாம் வந்து உங்களுக்கு சுலபமாக இந்த நேரத்தில் அமையும். ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்களில் நீங்கள் அதிக ஈடுபாடு காட்டுவீங்க. ஆன்மீக விஷயங்களில் உங்களுக்கு நல்ல பலன் உண்டாகும். வேண்டுதல் எல்லாம் நிறைவேறும். சில பேர் நீண்ட தூர பயணம் செஞ்சு பல கோயில்களுக்கெல்லாம் போயிட்டு வரக்கூடிய நிலை உருவாகும். ஏன்னா இந்த 9ஆம் இடம்ங்கிறது பயணத்தை சொல்லக்கூடிய இடம். குரு உச்சம் பெற்று அங்கே பார்க்கையில் நீண்ட தூரமாக ரொம்ப நாளாக போக வேண்டிய கோயில்களுக்கு போயிட்டு வரக்கூடிய சூழ்நிலை இந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு உண்டாகும். சிலர் வெளிநாடு சுற்றுலா போகிறது, வெளிநாட்டு தொடர்பு உண்டாகிறது, வெளிநாட்டில் உள்ளவங்களால் உதவிகள் கிடைக்கிறது, வெளிநாட்டு தொடர்புகள். அதே சமயத்தில் வெளிநாடோட இத்தனை நாள் நீங்கள் வெளிநாட்டில் நம்ம போய் வேலை பார்க்க முடியுமா, வெளிநாட்டில் நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல அமைப்பு உண்டாகுமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த நேரம் வந்து இந்த வெளிநாடு சம்பந்தமான விஷயங்களில் அதிக அளவுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பலன் வந்து கிடைக்கும். நிறைய பேர் வெளிநாட்டில் போய் தொழில் செய்கிறது, அதே மாதிரி வெளிநாட்டில் போய் வேலை பார்த்து பெரிய அளவுக்கு சாதிக்க முடியுமான்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த குரு பயிற்சி 50 நாள் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுக்கும். உதவி செய்கிறதுக்கு நிறைய நண்பர்கள், அதே போல் புதிய மனிதர்கள் கூட கிடைப்பாங்க. இப்போ லாபாதிபதியை குரு பார்க்குறதான், லாபஸ்தானத்தை குரு பார்க்குறதான் மிகப்பெரிய யோகம் இந்த ரிஷபராசிக்கு. ஏன்னா அந்த லாபஸ்தானம் வந்து அயன சயன போகஸ்தானமாக காலபுருஷனுக்கு 12ஆம் இடமாக இருக்கக்கூடியது. இந்த 12ஆம் இடம் வந்து உங்களுக்கு லாபஸ்தானமாக ரிஷபராசிக்கு அமைஞ்சிருக்கிறதுனால 12ஆம் இடங்கிறது ஒரு நிம்மதியை சொல்லக்கூடியது, மன நிறைவை சொல்லக்கூடியது, எல்லா வித ஆசைகளையும் நிறைவேற்றக்கூடிய. உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமாக இருக்கக்கூடிய அந்த மீன ராசியை குரு பார்க்கும்போது அங்கே ஏற்கனவே சனி பகவான் இருக்கார். அதனால் உங்களுக்கு பல இடையூறுகள் இருந்திருக்கும். எந்த ஆசைகளும் நிறைவேறாமல் எல்லாமே ஒரு தடுமாற்றமாக ஒரு கஷ்டமாக இருந்திருக்கும். அந்த நிலை வந்து இப்போ மாறும். இப்போ உங்களுக்கு வந்து இந்த 12ஆம் இடத்தை காலபுருஷனுக்கு 12ஆம் இடம் உங்களுக்கு லாபஸ்தானமாக இருக்கிறதுனால நிறைய பேருக்கு வெளிநாடு, வெளி ஊர், அதே போல் வெளிநாட்டு மனிதர்களால் நல்ல ஒரு பலன் உண்டாகும். இன்னொரு விஷயம், அதில் புதுசாக நீங்கள் செஞ்ச தொழிலில் லாபங்கள் உருவாகிறது இல்லாமல் புதிய தொழில்கள் ஆரம்பிக்கிறதுக்கான சூழ்நிலையும் உருவாகும். சிலர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தொழிலை ஆரம்பிப்பாங்க. இன்னும் சிலர் பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப நாளாக தனியாக ஆஃபீஸ் வைக்கணும், தனியாக வியாபாரம் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க, வேலை பார்க்குறவங்க, இப்போ வந்து அதுக்கான வாய்ப்புகள் வந்து உருவாகும். அதே போல் வெளிநாடு சுற்றுலா போயிட்டு போகிறதுக்கு, அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு செய்யும் தொழிலில், அதே போல் எந்த காரியம் எடுத்தாலும் உங்களுடைய நிறைவேறாத ஆசைகள் அத்தனையும் நிறைவேற்றி கொடுக்கும். ஏன்னா 11ஆம் இடங்கிறதான் ஆசைகளை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய இடம். ரிஷபராசியை பொறுத்தவரையும் குரு உச்சம் பெற்ற நிலையில் 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ உங்கள் ஆசைகள் வந்து எளிதில் நிறைவேறும். தடையாக இருந்த பல விஷயங்கள் இப்போ வந்து சாதகமாக முடியும். பொதுவாக வந்து குரு 9ஆம் இடத்தை பார்க்குறாரு 7ஆம் பார்வையாக. இது ரொம்ப விசேஷ பார்வை. ஏன்னா குருவோட பார்வை வந்து 7ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 9ஆம் இடங்கிறது உங்களுக்கு பாதகஸ்தானம். பல விஷயங்களில் உங்களுக்கு பாதகத்தை கொடுக்கக்கூடிய விஷயமாக உங்கள் பாக்கியஸ்தானமே அமைச்சிருக்கும். அந்த இடத்துக்கு குரு பார்க்கும்போது உங்களுக்கு பாதகமே உங்கள் வாழ்க்கையில் இல்லாத அளவுக்கு பண்ணிடும். இந்த 50 நாளில் பாருங்கள், பல விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக முடியும். உங்களுக்கு குரு வந்து 4ஆம் இடத்துல இருக்க 3ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி வர்றது காலபுருஷனுக்கு அது 4ஆம் இடம். இடம், வீடு, வாகனம், இதில் ஒரு பெரிய மாற்றம் உங்களுக்கு நடக்கும். 3ஆம் இடங்கிறது மாற்றத்தை கொடுக்குது. அது காலபுருஷனுக்கு 4ஆம் இடமாக இருக்கிறதுனால
வீடு மாற்றுறது, புதுசாக வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, வீட்டில் வந்து புதுசாக புதுப்பிக்கிறது, இல்லை வீடு கட்ட ஆரம்பிக்கிறது. சில பேர் வந்து டூ வீலர் வச்சுருக்கவங்க, பைக்கு வச்சுருக்கவங்க இப்போ வந்து கார் வாங்குறது, இந்த மாதிரி ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் கார் வாங்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கும். ஏன்னா இந்த மூன்றாம் இடத்துல இருக்கிற குரு பகவான் வந்து உச்சம் பெற்று இருக்கார். இதனால் பல பாக்கியங்களை நீங்கள் அடையக்கூடிய சூழ்நிலை வந்து உருவாக்கும். உங்களுடைய நீண்ட நாளாக உங்களுக்கு நிறைவேறாத ஆசைகள் சில இது இருந்திருக்கும். எதுவுமே நம்மளுக்கு அமையலையே, எது போனாலும் ஏதோ ஒரு தடை இருக்கே அப்படின்னு நீங்கள் நினச்ச விஷயங்கள் வந்து இப்போ சாதகமாக உங்களுக்கு நிறைவேறும். இந்த 50 நாளில் நீங்கள் நினைக்கிற காரியங்களை விட நீங்கள் வந்து நம்ப முடியாத காரியங்கள்லாம் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும். மனசில் வந்து மகிழ்ச்சி, சந்தோஷத்தை கொடுக்கும். ஏன்னா 11ஆம் இடங்கிறது மகிழ்ச்சி, சந்தோஷத்தை சொல்லக்கூடியது. குரு உச்சம் பெற்றிருக்கிறது 3ஆம் இடம். அந்த 3ஆம் இடத்துலேருந்து 9ஆம் பார்வையை தன் வீட்டையே பார்க்குறாரு. அது லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்படி இருக்கும்போது உங்கள் ராசிக்கு பல விஷயங்களில் பல நிறைவேறாத, உங்களுக்கே நிறைவேறுமா இல்லையா அப்படின்னு சந்தேகம் இருந்த பல விஷயங்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு நிறைவேறி உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா பல கஷ்டங்கள் இருந்திருக்கலாம். ஏதாவது கடன் பிரச்சனை, வம்பு வழக்குகள், இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கு. அதுலெல்லாம் ஒரு சாதகமான நிலை வரும். ஏன்னா 11ஆம் இடங்கிறது சாதகத்தை கொடுத்துறது, சாதகமான நிலையை உருவாக்குறது. அதனால் இந்த 50 நாளுக்குள்ளே உங்களுக்கு வரக்கூடிய விஷயங்களெல்லாம் பார்த்திங்கன்னா மிக சாதகமான நிலைகளை உருவாக்கிட்டுருக்கோம். நீங்கள் எளிதில் வந்து எல்லாத்துலேயும் ஜெயிச்சிருவீங்க. அதே போல் இந்த 50 நாளில் வந்து பார்த்திங்கன்னா லாபாதிபதி உச்சம் அப்படிங்கையில் தொழிலில், வேலையிலெல்லாம் பார்த்திங்கன்னா வருமானம் அதிகரிக்கும், பணவரவு வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா லாபாதிபதி அது குரு பகவான். குரு பகவான் வந்து பெரிய பணத்தை சொல்லக்கூடியவர். அதனால் உங்களுக்கு அதிக அளவு பண வருமானத்தை வந்து உருவாக்கும். இந்த காலகட்டம் மிக ரொம்ப ஒரு சாதகமான ஒரு நிலையை உங்களுக்கு கொடுக்குங்கிறத இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கேன். இந்த பதிவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.